ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பைனாப்பிள் அண்ட் ரெட் பனானா. ஆமா, இது ரெண்டையும் வச்சு தான் ஒரு அசத்தலான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். என்ன ஸ்நாக்ஸ்ங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. ஆமா, இதுல இதுவரை யாருமே இந்த ஸ்நாக்ஸ் இந்த பழத்திலையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பழத்துல பண்ணியிருக்கலாம். நீங்க கெஸ் பண்ணிட்டு இருங்க. இதை நான் ஃபுல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் பண்ணும்போது உங்களை நான் பார்க்குறேன். Stay tuned. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்லைஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக உழுது பார்த்தீங்க ஸ்லைஸு. ஆனால் என்ன, ஒரு நடுவில் இருக்க தண்டை மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதை எப்படி கட் பண்ணி எடுக்கணுங்கிறத இப்போ நடுவில் இருக்கிறத கொஞ்சம் பொறுமை தேவை. அதுக்கு ரவுண்ட் நைஃப் இருந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. அது இல்லாததுனால நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும். கஷ்டப்பட்டு செய்கிறதையும் கொஞ்சம் இஷ்டப்பட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அது நான் இதுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா விதத்துக்கும் தான் சொல்கிறேன். இது மாதிரி நம்ம நடுவில் இருக்கிறத எடுத்துடணும். எடுத்துட்டா இப்படி இருக்கும். நம்ம அடுத்து ரெட் பனானாவை தோலை உரிச்சிடலாம். தோலை உரிச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கட் பண்ண போகிறோம். அழகாக சாப்பிட்ற பதத்துக்கு ரெட் பனானா இருக்கு. இப்போ அதை எப்படி கட் பண்ணுறாங்கிறத பாருங்க. என்னடா கிறுக்கு பை மாதிரி வாழைப்பழத்தை அப்படியே திங்க வேண்டியது என்னமோ நறுக்கிறான்னு பார்க்குறீங்களா? வெயிட் அண்ட் வாட்ச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரை மிக்ஸை நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சிக்கலாம். எவ்வளோ சோம்பேறி ஆக்கிருச்சு பாருங்கள். இது மாதிரி பிளெண்டரு இதெல்லாம் மக்களை ரொம்ப சோம்பேறி ஆக்கிருச்சு. ஆனால் கடந்த காலத்துக்கு திருப்பி போவோம். இன்னொரு 10 இயர்ஸுக்குள்ள நாட்டு இது சாப்பிட்டாதான் நீ உயிரோட இருப்ப, மாத்திரை சாப்பிட்டா மக்கே ஆயிடுவேன்னு ஒரு காலம் வரும். அப்போ மக்கள் புரிஞ்சுட்டு, இப்போயே ஒரு 5% ஆஃப் பீப்புள் புரிஞ்சுட்டு அந்த கவுனி அரிசி, வரகு அரிசி எல்லாம் இப்போ தான் ஒரு 5% தான். 8 கோடி பேரில் ஒரு 50,000 பேர் தான் சாப்பிட்றாங்க ரெகுலராக. என்ன பண்ணுறது, காலம் அப்படி நவீனம்னு சொல்லிட்டு உடல்நலம்லாம் ரொம்ப போயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது என்ன மாவுன்னு சொல்லலைல்ல, இது ஃப்ரைடு மிக்ஸுங்க. அதான் வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு அதை ஃப்ரை பண்ணும்போது திருப்பி நான் வீடியோக்குள்ளே வரேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன பண்ண போகிறோங்கிறது? ஆமாம், ரெட் பனானா பஜ்ஜி அண்ட் பைனாப்பிள் பஜ்ஜி தான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வித்தியாசமாக செய்யணுங்க. அதனால தான் நீ ஃப்ரூட்ஸில் பஜ்ஜி போடலான்ட்டு ஒரு புது விதமான ஒரு முயற்சியில் இறங்கிட்டான் பைந்தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்மளுக்கு அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஜூமிங்கில் காமிக்கிறேன் பாருங்க. இதை அப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க. அதை பார்த்தாலே நீங்கள் மிரண்டுருவீங்க. இதுவரை யாரும் ட்ரை பண்ணியிருக்கே மாட்டீங்க. இது மாதிரி ஒரு டிஷ்ஷுக்கு இது மாதிரி ஒரு தொட்டுக்கவான்னு. ஸ்டே டியூன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெட் பனானா பஜ்ஜி போட்டுடலாம். இது மலையாளத்தில் இதுக்கு ஒரு பேர் உண்டு, பழம் பொரிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நேந்திரம் பழத்தில் தான் அது இது பண்ணுவாங்க. நம்ம ரெட் பனானால இது பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்ட் எப்படி நான் யோசிச்சேன்னா, அன்னைக்கு ஆழ்ந்த சிந்தனையில் மொட்டை மாடியில் நடைப்பயிற்சி மேற்கொண்டு இருக்கும்போது
இது மாதிரி ஒருத்தர் வந்து தெருவோர வியாபாரி வாழைப்பழம்னு வித்துட்டு இருந்தாரு. அப்பதான் எனக்கு இந்த உயிரிய எண்ணம் உதிச்சிருச்சு. அதனாலதான் அதோட நினைப்பு தான் இதோட மகிமை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரெட் பனானா பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம எடுத்துடலாம். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.